ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை கூறிக்கொள்ளுகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கும் பொழுது ஒரு அருமையான செய்தி அங்கே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ யார் பரலோகம் போவார்கள் அப்படிங்கிற கேள்விக்கான விடை தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நாம் ஜெபத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதை வாசிக்கும் பொழுதுதான் பரலோகம் செல்லக்கூடிய அந்த முழுமையான ஸ்லாக்கியம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. ஆகவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு வாழ்வின் நடைமுறை வாழ்வை இங்கே அவர் தருகிறார். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ அவர்களுடைய நீதி என்ன? அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் அவர்கள், வேதபாரகர்கள் பரிசேயர்கள். அவர்களுடைய அந்த மத தலைவர்களுடைய நீதி எப்படி இருந்தது? அதற்கு ஆண்டவர் இதே புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு அழகான சம்பவத்தை சொல்கிறார். ஒரு ஆயக்காரன் ஒருவன், ஒரு பரிசேயன் ஒருவன், 2 பேர் ஆலயத்திற்கு போனார்களாம். ஆனால் ஆயக்காரன் தன்னை பாவி என்று உணர்ந்ததினால், தன்னுடைய அபாத்திர நிலைமையை அவன் அறிந்ததினால், ஆலயத்திற்குள்ளே வருவதற்கு கூட எனக்கு அருகதை இல்லை என்று தன் அகோர நிலைமையை உணர்ந்து ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு தன்னுடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்தவனாய் எதற்காய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். தன்னை பாவி என்றவன் உணர்ந்தான், மனஸ்தாபம் அடைந்தான், ஆண்டவரத்திலே ஒத்துக்கொண்டான். என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவங்க மன்றாடுகிறான். பரிசேயன் ஆலயத்திற்குள்ளே போய் ஆண்டவரத்திலே விதமாய் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நான் இந்த மற்ற பாவிகளை மாதிரிலாம் கிடையாது ஆண்டவரே, நான் ரொம்ப யோக்கியனாய் நடந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய காணிக்கைகள் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒற்றலாம் வெந்தயம் சீரகம் முதற்கொண்டு என்னுடைய சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தால் அதில் கூட நான் கணக்கு வச்சு 10ல் 1 பாகத்தை உமக்கு நான் காணிக்கையை செலுத்திடுறேன் என்று தன்னுடைய நீதியை, தான் எப்படி எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற என்கிற நீதியை அங்கே விளங்க பண்ணுகிறார். அப்போ பரிசேயர், இந்த வேதபாரகர்கள், இவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்காக இந்த பரிசேயன் ஆசீர்வதிக்கப்படாமல் போயிட்டாங்கிறதுக்காக நீ தசமம் கொடுக்காம அல்லது நீ வாரத்தில் 2 தரம் உபவாசிக்காமல் அப்படி இருக்காது. அவர்களுடைய நீதியிலும் உன்னுடைய நீதி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அதையும் செய்யணும், இதையும் விட்டுவிடக்கூடாது. இப்போ அவர்கள் என்னென்ன காரியத்தை எல்லாம் சட்டப்படி செய்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தில் என்னென்ன சட்டம் இருக்கிறது அதை செய்கிறவங்க. ஆனால் அதை தங்கள் வசதிக்கேற்றா போல திருப்பி கொண்டார்கள். அதுதான் இங்கே பிரச்சனை. இன்றைக்கு நாட்டில் நிறைய சட்டங்கள் மனிதர்களுக்காகத்தான் இயற்றப்பட்டது. ஆனால் இந்த சட்டங்களை ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் பணபலம் படைத்தவர்களும் தங்களுக்கு ஏற்றாற்போல் வளைத்து கொள்ளுகிற பல இடங்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு 1000 ப்ரொசீஜர்ஸ். ஆனால் நம்மை போல சாமானிய மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. கேட்டால் சட்டம் இப்படிதான் சொல்லுது, சட்டம் தன் கடமையை செய்யும்ன்றுவாங்க, சட்டம் தன் வேலையை செய்யும்பாங்க. அதே சட்டம் அவங்களுக்கு அதே மாதிரி வேலை செய்யாது. இதே போல தான் அன்றைக்கு இருந்த மார்க்க தலைவர்கள் ஒரு சில சட்டங்களை சொன்னார். அதாவது அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், குர்பான் அப்படின்னு ஒரு காணிக்கைங்கிற சட்டம் மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கல, இவங்களாக ஏற்படுத்தி கொண்ட சட்டம், மேன் மேய்டு, இவங்களாய் உருவாக்கி கொண்ட சட்டம்னு சொல்லலாம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதுதான் ஆண்டவருடைய கட்டளை.
கற்பனை, நியாயப்பிரமாணம். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ இந்த பூமியில் வாழும்போது சுகமாய் வாழ்வதற்கு உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு போட்டு. ஆனால் இந்த பரிசேயர்கள் எப்படி இதை மாற்றிட்டாங்கன்னா, கொர்பான் அப்படின்னு சொல்கிற ஒரு காணிக்கை, தர்ம பணம், கொர்பான்கிற காணிக்கையை கொண்டு வந்து நீ கொடுத்துட்டேன்னா சர்ச்சில், நீ அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக நீ இதை செய்துடுற பரிகாரம். இப்படி இவங்களா சில பரிகாரங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் உள்ளமோ தூரமாய் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அன்புக்குரியவர்களே, கர்த்தரை கனம் பண்ணுகிற அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் நம்முடைய வருமானங்களிலே நம் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு அவருக்கு காணிக்கை கொடுக்கணும். அதை குறித்து நான் பலமுறை பேசிட்டேன். காணிக்கை கொடுக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை சீராய் வருவதற்கு பல நேரங்களில் உபவாசம் பண்ணி தேவ சமுத்திரை காத்திருக்க வேண்டும். அதையும் நாம் செய்யணும். இதெல்லாம் வேதபாரர்கள் பரிசேயர்கள் செய்த நீதி. அதை காட்டிலும் நீதி அதிகமாக இருக்குன்னா இரக்கத்தையும் மன்னிப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருக்கணும். அவங்க சட்டம்னு சொல்லி இரக்கமே காட்ட மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இரக்கமும் இருக்கணும். அப்போ தான் நம்ம நீதி அதிகமாகிறது. இரக்கத்தையும் கைவிடாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சுவிசேஷங்களிலே மிக அழகாய் தெளிவாய் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை காலையில் தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னுடைய நீதி அவர்களை விட அதிகமாக இருக்கணும். ஆண்டவரே, சட்டங்களை கைக்கொள்ளுகிற அதே நேரத்தில் மேன்மெய்டு டாக்டரினுக்கு நான் கீழ்ப்படியாதபடி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதே நேரத்தில் இரக்கத்தையும் அன்பையும் நான் விட்டுவிடாதிருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இந்த காலை வேளையை துவங்குவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you.